வணக்கம் மக்களே. பிக் பாஸ் உடைய இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. சோ இன்னைக்கான ப்ரோமோல என்ன இருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா பிக் பாஸ் அப்டேட் அண்ட் ரிவ்யூக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நாளைக்கு வீக்கெண்ட் எபிசோட் வரப்போகுது. சோ எவிக்ஷன் யார் முதல் வாரம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம்லாம் இருக்கும். சோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல எவிக்ஷன் ஓட்டிங் அப்டேட், அபிஷியல் ஓட்டிங் அப்டேட் எல்லாமே வந்து போடுறேன். சரிங்களா? சோ அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் அண்ட் சப்போர்ட் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். சரிங்களா? அதை மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சோ இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. சோ இந்த முதல் ப்ரோமோல இந்த ப்ரோமோ பார்த்தா வந்து பல பேர் காண்டா இருப்பீங்க. இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னடா இப்படி பண்றாங்க அப்படின்னா ப்ரோமோட கமெண்ட்ஸ்ல பார்க்கும்போதே அவ்வளவு காண்டு வந்து நமக்கு தெரியும். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுக்குள்ள, பல பைத்தியங்கள் எடுத்து விட்டுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா மக்களோட மனநிலை இருக்கு அப்படிங்கிறதா. இந்த ப்ரோமோல சாப்பாட்டுல உப்பு போட்டு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க நம்ம கனி அவர்களும் பிரவீன் அவர்களும் ட்ரை பண்றாங்க. கேமரா முன்னாடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க தெரிஞ்சேதான் உப்பு போட்டோம், தெரிஞ்சேதான் அதிகமா உப்பு போட்டிருக்கோம், சாப்பாட்டோட அருமை என்னங்கிறத உங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்க வந்து சொல்றாங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன். சாப்பாட்டோட அருமை என்னன்னு உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கடந்த 8 சீசனை பார்த்துட்டு வந்து அப்படியே அதாவது சண்டை போறதா இருக்கட்டும், இவங்க பண்ற எல்லாமே முன்னாடி நடந்த சீசன்கள் அப்படியே காப்பி அடிச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் ஒரு எச்சத்தனமான கேவலத்தனமான ஒரு வேலை என்ன நடந்துச்சு அப்படின்னா, நேத்து திவாகரை வந்துட்டு கெமி பண்ண ஒரு விஷயம் தான். கெமி ஒரு விஷயம் பண்ணாங்க. வயித்த பார்த்து பேசுறீங்களா, இதை பார்த்து பேசுறீங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன். நாங்க என்னடா பாவம் பண்ணோம், ஆண்கள் என்ன பாவம் பண்ண, அதுக்காக எல்லாம் யோக்கியம்லாம் நான் சொல்ல. சும்மா இருக்கிறவனை போயிட்டு இவ்வளவு கேமராக்கு முன்னாடி நீங்க ஒரு பிளேம் பண்றீங்க, ஒரு அக்யூசேஷன் வைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஃபேக் அலிகேஷன் வைக்கிறீங்க அப்படின்னா அது எவ்வளவு இதா இருக்கும். நீங்க பாத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்காங்க. இவ்வளோ இதுல இருக்கிறவங்க, இவ்வளவு ஒரு விஜேவா ஆர்ஜேவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்களே இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. சீரியஸா உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கலங்கிறதுக்காக ஒருத்தரை போயிட்டு தேவையில்லாம ஒரு அலிகேஷன் வைக்கிறது, இங்க பார்த்து பேசுறியா அங்க பார்த்து பேசுறியாங்கிறது கடந்த ஒரு 4 சீசனா ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு முன்னாடி பிக் பாஸ்ங்கிறது வந்து வேற மாதிரி இருந்துச்சு. சீசன் 6 வரைக்குமே சரி, சீசன் 6ல கூட சண்டைங்கிறது இருந்துச்சு. சீசன் 6 முடிஞ்சு 7க்கு அப்புறம் இவங்க எடுக்கிற அலிகேஷன்ஸ் வைக்கிற இதெல்லாம், அதுவும் இந்த பொண்ணுங்க வைக்கிற அலிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, காரி துப்புற ரேஞ்சுக்கு இருக்கு. அவ்வளவு மோசமா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லணும். ஓகே, அது முடிஞ்சு அதை நம்ம அடுத்து வந்து டீட்டெயிலா பேசுவோம் கெமியை பத்தி. சரிங்களா? இப்போ இந்த ப்ரோமோல வந்துட்டு உப்பை பத்தி ஒரு கண்டென்ட் வந்து போட்டிருக்காங்க. நான் என்ன தெரியாம தான் கேட்கிறேன். சீசன் 6ல வந்து சிவின் வந்து இந்த உப்பு கண்டென்ட் வந்து கொண்டு வந்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ராஜா ராணி டாஸ்க்ல ராஜாவா அசீம் வந்து தளபதி, ராஜா வந்து விக்ரம் இப்படி இருக்கும்போது ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்காக சிவின் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ராஜா சாப்பாடு கொடுக்கறவங்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அதுல உப்பை போட்டு கொடுத்து விட்டாங்க, மத்த சாப்பாடை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இது ஒரு பிராங்க், இது ஒரு கண்டென்ட்டுக்காக அப்படின்னு சொல்ற உடனே, ஏப்பா மொத்த சாப்பாடு இங்க இருக்குப்பா, ஏன்பா எல்லாரும் டென்ஷன் ஆகுறீங்க, இந்தாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுத்து அந்த கண்டென்ட் அந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம் மெருகேத்துனாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நாங்க வந்துட்டு ஒரு கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற பழச அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணா கூட பரவாயில்ல, உருப்பிட்டு இருப்பீங்க. காப்பி பேஸ்டே அறகுறையா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதா. அந்த உப்பள்ளி எல்லா சாப்பாட்டுலயும் போட்டு வச்சுட்டு மொத்தமா நம்ம பார்த்தா தெரியுது, எடுத்து வச்ச மாதிரிலாம் தெரியல, எதுவும் ஒளிச்சு இழிச்சு வச்ச மாதிரிலாம் தெரியல. மொத்த சாப்பாடு அங்க இருக்க அந்த மொத்த சாப்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா உப்பள்ளி கொட்டுறாங்க. பிரவீன் இவங்களும் போட்டி போட்டு என்ன சொல்றாங்க, அக்கா நான் தான் அதாவது எப்படி டிராமா கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, 2 பேரும் மாத்தி மாத்தி போட்ட மாதிரி, ஐயோ நீ ஒரு டைம் போட்டியா, நானும் ஒரு டைம், அக்கா நான் தானக்கா சமைக்கிறேன் என்னக்கா அப்படிங்கிற மாதிரி பிரவீன்லாம் வந்து பேசுறாரு. இதுக்கு இடையில நந்தினி வந்துட்டு என்னங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு பிரவீன் வந்து நீங்க அதெல்லாம் கேட்காதீங்க, நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நந்தினிய பிரவீன் வந்து வாயடைச்சு பேசுறாரு. அதுக்கப்புறம் தான் ஆதிரை உள்ள வராங்க. இவங்க வந்து ஸ்கோர் பண்ணலாம், கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு கண்டென்ட் கொடுக்கலாம்னு ஒண்ணு பண்ணா, ஆதிரை வந்து அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஆதிரையோட அந்த கிராஃப் லெவலும் வந்து பாத்தீங்கன்னா ஏறிட்டு இருக்கு. எப்படி திவாகரை வந்து டவுன்ல இருந்து மேல வந்தாரோ, அதை இவங்களா புள்ளி பண்ணி ஒண்ணு வந்தாங்களோ, அதே மாதிரி யாரோ கிரியேட் பண்ற ஒரு கண்டென்ட்ல ஆதிரை வந்து ஒவ்வொரு இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கோரிங் வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன்ல பண்ணாங்க. சோ அதுல இருந்து அவங்க வைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், அவங்க பேசக்கூடிய இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்காவா இருக்கு. அவங்க பேசுற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தான் பேசுறோம். 90% கரெக்டா தான் பேசுறோம். ஒரு சில இடங்கள்ல தடுமாறாங்க, அதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். பட் இவங்க பண்ற விஷயங்கள் ஆதிரை ஓகே, எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதிரை ஓரளவு கரெக்டா விளையாடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. கரெக்டா பேசுறாங்க, பாயிண்ட் பை பாயிண்ட் எடுத்து வச்சு பேசுறாங்க. அப்படின்னா சாப்பாட்டை நீ எதுக்கு வேஸ்ட் பண்ண, இதை நான் அனுமதிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்க. மத்தபடி இந்த ப்ரோமோ பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லுங்க. இந்த சாப்பாட்டுல உப்பு போட்ட விஷயத்தை பத்தி என்னோட பாயிண்ட் என்னன்னா, எடுத்து வச்சுட்டு போட்டு ஒரு கண்டென்ட் மாதிரி பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. மொத்தமா நீங்க வந்து எல்லாத்தையும் அள்ளி கூட்டிட்டு உங்களுக்கு சாப்பாடை பத்தி புரிய வைக்கிறேன்னா உங்களுக்கு புரியுதா? இப்ப என்ன பண்ணுவீங்க, தண்ணியை ஊத்தி விளாடுவீங்களா, இல்ல எல்லாம் சூப்பு மாதிரி வச்சு குடிச்சிருவீங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. சோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்க மறக்காம கமெண்ட்ல போட்டு மக்களே. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.